நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப் பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடிஎல்ஐ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இடிஎல்ஐனா என்னென்னா எம்ப்ளாய்ட் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்யூச்சர், இதோட பெனிஃபிட் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் வந்து அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7 lakh வரைக்கும் இதில் நம்ம பெனிஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம். வித்தவுட் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். இதுக்கு வந்து எலிஜிபிள் பார்த்திங்கன்னா 12 month, லாஸ்ட் 12 month நம்மளோட யூஏஎன் நம்பர் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து லிங்க் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க ஒரு டெத்து கிளைம்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? டெத்து கிளைம் சொல்லுவாங்க. ஒரு பிஎஃப்ல வந்து ஒரு யூஏஎன் நம்பர் இருக்க மெம்பர் வந்து யூஏஎன் நம்பர் வச்சுருக்கவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு சடனாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் எதுனா டெத் ஆகுறாருன்னா அவங்களோட குடும்பத்துக்காக அவங்களோட டீட்டெயில், அதாவது டெத் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு நாமினேஷன் பண்ணி நாமினியில் ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்ம் 5Fன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் எம்ப்ளாயரோட அட்டஸ்டேஜ் வாங்கி நம்ம வந்து, இது வந்து ஆஃப்லைன் மோட் தான், ஆன்லைன் மோட் கிடையாது. ஆஃப்லைனில் நம்ம வந்து அட்டஸ்டேஜ் பண்ணி நம்ம பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 7 lakh வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா? 7 lakh வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 2021 அதுக்கு முன்னாடி, அதாவது 28 April 2021 அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட இன்க்ரீஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 6 lakh வரைக்கும் தான் இருந்தது. ஓகேங்களா? 28/4/2021 அதுக்கப்புறம் தான் அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 lakhsன்றத 7 lakh வரைக்கும் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் ப்ளஸ் டிஏ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, பேசிக் ப்ளஸ் டிஏ இதில் இருந்து 35, அதாவது 35%, அதாவது 35 மடங்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிளைம் ப்ளஸ் வந்து போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,75,000 வந்து நமக்கு போனஸாக வரும். $1,75,000 வரைக்கும் போனஸ் வரும். அப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து நான் எக்ஸலில் போட்டு காமிக்கிறேன். கால்குலேஷன் என்னென்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக் ப்ளஸ் டிஏ ரெண்டுமே சேர்த்து ஒரு 15,000 பெர் மந்த். ஓகேங்களா? அப்படின்றப்போ 35% வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. அதாவது இது ரூல் இது. இப்போது 15 × 35 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 5,25,000. ஓகேங்களா? ப்ளஸ் போனஸ் வந்து 1,75,000. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 7 lakh, அப் டு 7 lakh வரைக்கும் நமக்கு வந்து அந்த டெத் கிளைம் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேலரியே பேசிக் ப்ளஸ் டிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 6,500 அந்த ரேஞ்சு வாங்குவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4,02,500 அந்த ரேஞ்ச் தான் கிடைக்கும். ஸோ பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அதாவது எவ்வளோ அமௌண்ட், அதாவது 15,000 இல்லை 14 இல்லை, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டெத் கிளைம்ன்றது ஹையஸ்ட்டு அமௌண்ட் 7 lakh அது வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அதுக்கு கீழே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரேட்ஸில் தான் வந்து நமக்கு வந்து கிளைம் வந்து எடுக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பிஎஃப்பில் வந்து இருக்கிறவங்க அவங்களோட யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவில் இருந்தாலே போதும், அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். மற்றபடி இதுக்குன்னு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஃப்ல இருந்து பிடிப்பாங்க 0. அதாவது அட்மின் சார்ஜஸ் சொல்லி ஒரு 0.5% பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இடிஎல்ஐ சொல்லி ஒரு 0.5% பிடிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 0.5 பிடிப்பாங்க அப்படின்றது யாருக்குமே வந்து மேக்ஸிமம் தெரியாது. யாருக்குமே தெரியாதுல்ல, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது.
ஸோ இதோட பெனிஃபிட் என்ன, இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்றது யாருக்குமே தெரியல. சரிங்களா? அப்படி வந்து இன்கேஸ் இதுக்கு தான் வந்து நமக்கு நாமினேஷன்ற ஒரு டீட்டெயில் வந்து பிஎஃப் போர்ட்டல்லையே நம்ம வந்து இப்போ பிஎஃப்ல நம்மளோட லாகின் ஐடி போட்டு இப்போ லாகின் பண்ணும்போது அதிலேயே வந்து நாமினி ஆட் பண்ண சொல்லி வரும். நம்ம ஸ்கிப் கொடுத்துட்டு போவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நாமினி ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா டெத்து கிளைம் வந்து நம்ம கிளைம் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நாமினி ஆட் பண்ணலன்னா பண்ணவே முடியாதுன்னா இல்லை, பண்ணலாம், அதுக்கு வழி இருக்குது. ஆனால் நாமினி ஆட் பண்ணியிருந்தால் நம்ம ஃபார்ம் 5F ஃபில் பண்ணி அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு எம்ப்ளாயரோட அட்டஸ்டிச் வாங்கி நம்ம பிஎஃப் ஆஃபீஸில் கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி கொடுத்தோன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸில் வந்து வெரிஃபிகேஷனில் முடிச்சுட்டு 30 டேஸில் அவங்க வந்து செட்டில் பண்ணணும். இல்லைனா வந்து 12% இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 1 மந்த் மேக்ஸிமம் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் நம்ம 1 மந்த் அதுதான் ஹையஸ்ட்டு வெயிட்டிங் பீரியடு. ஸோ அதுக்குள்ளவே நமக்கு வந்து கிடச்சிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போது நாமினேஷன் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி பர்சன்லாம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ அவங்கள தவிர ஃபேமிலி மெம்பர்ஸ் எதை டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஒய்ஃபு ஒரு பையன், ஒய்ஃபு பாய், சன்னு டாட்டர் அப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. டாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 25 ஏஜ் வரைக்கும் அன்மேரிட் அவங்களும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராசஸ்ஸு. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனர், அதாவது நாமினி வந்து மைனராக இருந்தாலும் அவங்களோட கார்டியன் அவங்களோட சிக்னேச்சர் வச்சு அவங்களோட டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? டீட்டெயில் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எம்ப்ளாயர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த க்ரீன் கலர் பெனில் சைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸ், அது கசட்டி ஆஃபீஸர், பேங்க் மேனேஜரு, ஸோ போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க, ஸோ இவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் பெனில் அதே ஃபார்ம் 5Fல எம்ப்ளாயரோட அதாவது அந்த எம்ப்ளாயர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சிக்னேச்சருக்கு பதிலாக அந்த கசட்டி ஆஃபீஸரோட அட்டஸ்டச் வாங்கி நம்ம வந்து பிஎஃப் ஆஃபீஸில் பிஎஃப் கமிஷனருக்கு நம்ம சப்மிட் பண்ணலாம். அப்படி சப்மிட் பண்ணுற நம்ம கிளைம் எல்லாமே 30 டேஸ், வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து கிளியர் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு பேமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுருவாங்க. இன்கேஸ் பண்ணலன்னா 12% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பிஎஃப்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் மேக்ஸிமம் எல்லாருமே தயவு செஞ்சு அவங்களோட நாமினியை வந்து ஆட் பண்ணுங்கள். நாமினி ஆட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்றது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதமாக இருக்கவங்களுக்கு தான் இந்த நியூஸ் எல்லாமே. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேசிக் இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி அவங்க டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட்டு 12 மந்த்து, அதாவது ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா என்னென்னா கிளைம் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் அவங்க வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ரீசன் அவங்க வந்து 12 மந்த், அதாவது அவங்க வந்து ஒரு இன்கேஸ் டெத் ஆகும்போது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடியில் அவங்களோட யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவ் இருக்கணும் ஒன்று. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்று, ப்ளஸ் லாஸ்ட்டு அந்த 12 மந்த்தோட பேசிக் ப்ளஸ் டிஏ வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போது லாஸ்ட்டு 12 மந்த்தில் வந்து உங்களுக்கு பேசிக் ப்ளஸ் டிஏ சேர்த்து ஒரு அமௌண்ட் ஒரு 15,000 வரலாம். 15,000 வந்துச்சுன்னா உங்களுக்கு 7 lakh அப் டு 7 lakh வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி 7,500 வருது, இல்லை 8,000 9,000 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளோட பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட அந்த இடிஎல்ஐ ஸ்கீமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட் பற்றி நிறைய பீப்புளுக்கு தெரியல. ஏன்னா இந்த வந்து வீடியோ நான் போகிறதுக்கு என்ன ரீசன்னா, நாமினியோட இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. இப்போ கூட மேக்ஸிமம் பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா நாமினியை வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி நாமினி ஆட் பண்ணலன்னா அது வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம். ஏன்னா இப்போ வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த டீட்டெயில் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் பீயிங் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். நம்ம நாமினி வந்து கொடுத்துருந்தோம்னா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும்னா, அதாவது பார்த்திங்கன்னா ஃபார்ம் 5F வந்து நம்ம எம்ப்ளாயரோட அட்டஸ்டச் வாங்கி நம்ம அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெத் சர்டிஃபிகேட், அவங்க இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வைக்கணும்.
டெத் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாமினி இருப்பாங்களா, நாமினியோட நாமினி இருப்பாங்களா, நாமினியோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ நாமினி இல்லாதவங்க நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவரை தவிர்த்து அவங்க ஒய்ஃபு பசங்க இருப்பாங்க. பசங்க வந்து பெண் குழந்தையாக இருந்தால் 25 வயசு வரைக்கும் மேரேஜ் ஆனவங்க, ஆகாதவங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் 5, அதாவது ஃபார்ம் 5F சப்மிட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நாமினியோட இம்பார்ட்டண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாமினியை வந்து ஆட் பண்ணுங்கள். நாமினி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ இல்லைனா கூட ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி பிஎஃப் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட்னா ஜிஎஸ்டி, டிடிஎஸ், இப்போ டேலி, டேட்டா என்ட்ரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட், அதாவது பிஎஃப்னா பிஎஃப் மட்டும்தான் போடுவாங்க, டேலினா டேலி மட்டும்தான் போடுவாங்க. பட் நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் லெவலில் சீனியர் லெவலில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது தான். ஸோ பிஎஃப் வந்து பிஎஃப், அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி, டிடிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேலி, புக் கீப்பிங்கு, டேட்டா என்ட்ரி, இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு பர்டிகுலர் கண்டென்ட் இதுதான் அப்படின்ற ஒரு யூடியூப் வந்து நம்ம பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் 15G பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிஎஃப்பில் ஏதோ ஒரு கிளைம் போடும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ அவர் கமெண்ட்டில் கேட்டாங்க. கமெண்ட்டில் கேட்டதுக்கு நானும் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ரிப்ளை டு சப்ஸ்கிரைபர் சொல்லி நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பிஎஃப்பில் வந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணி வச்சுருந்தா அவர் ரொம்ப வந்து கன்ஃபியூஸில் இருந்தார். ஸோ பிஎஃப் வந்து கிளைம் போட்ட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, என்ன ரீசனாக இருக்கும்னு சொல்லி ஒரு மைண்டு வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் இருந்தார். அவர் வந்து எனக்கு சேட் பண்ணும்போது அவரோட டீட்டெயில் நான் செக் பண்ணும்போது நான் சொன்னேன் இது மாதிரி வந்து பேமெண்ட் வந்து ஒரு வித்தின் ஒரு 2 டேஸில் வந்துடும். அவருமே சொல்லியிருந்தார் எனக்கு வந்து கிளைம் வந்து செட்டில்டுன்னு காட்டுது, ஆனால் இன்னும் அக்கௌண்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தார். மேக்ஸிமம் அது வந்து ஃப்ரைடே அப்ரூவ் ஆனதுனால சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே வந்து வராது. மண்டே நைட்டு இல்லை டியூஸ்டே, அது மேக்ஸிமம் டைம் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டேக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பேமெண்ட் வந்து க்ரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். அதில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கான சொல்யூஷன், உங்களுக்கான டவுட்ஸுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட சேனலில் ஜிஎஸ்டி ரிலேட்டடு, டிடிஎஸ் ரிலேட்டடு, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடு, டேலி ப்ரைமு, ஸோ அதோட அட்வான்ஸ் லெவலு, ஷார்ட்கட் கீஸு, இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன இந்த டீட்டெயில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம வாலண்டியராக போய் தேடும்போது அதுதான் நமக்கு தேவையான டீட்டெயில் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் மிக்ஸ்அப் கண்டென்ட் போடுறதுனால ஒரு கண்டென்ட் இப்போ டேலினா டேலி என்ட்ரி மட்டும் பற்றி நம்ம போடலாம், இல்லை பிஎஃப் பற்றி மட்டும் போடலாம், இல்லை ஜிஎஸ்டி ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் எடுத்து நான் அதில் மட்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறதுனால நான் வந்து போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு என்ன அப்டேட், இப்போ கமெண்ட் வந்து பிஎஃப்ல பற்றி கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் போடுவேன். இன்கேஸ் வந்து டேலி பற்றி எதாவது போடும்போது அதில் எதாவது கமெண்ட் வந்துச்சுன்னா நான் அதை பற்றி நான் வீடியோ போடுவேன். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ லிங்க்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். டேலியை பற்றி நம்ம என்ட்ரி போடலாமா வேணாமான்னு சொல்லி அப்படிலாம் வந்து நான் போட்டிருந்தேன். எதுவுமே ரெஸ்பாண்ட் இல்லை. இது வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 2 மந்த்ஸாக தான் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். 2019, 2020 2 வருஷம் கோவிட் டைமில் மட்டும் தான் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடிந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து அந்த 24 ஜூன்லேருந்து தான் வந்து ஜூன்லேருந்து தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற டவுட்ஸ், இல்லை சப்ஸ்கிரைபர் கேட்குற டவுட்ஸு, இல்லை எனக்கு வந்து நாலேஜ், ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற எனக்கு நாலேஜ் இருந்தால் அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.